மாண்புமிகு செல்வமோகன்தாஸ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்குகின்றேன். அதேபோல் எங்களை எல்லாம் வாழ வைத்து இந்த மாபெரும் சபையில் அமர வைத்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். அதேபோல் அம்மாவுடைய அரசை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களையும் அவரோடு உற்ற துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் அவர்களையும் வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று ஆதிதிராவிட நலத்துறையில் விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு ராஜலட்சுமி அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மின் பகிர்மான கோட்டத்தை தென்காசி மின் பகிர்மான வட்டமாக தரம் உயர்த்தி தர வேண்டும். ஏனென்றால் இந்த தென்காசி மின் பகிர்மான கோட்டமானது கிட்டத்தட்ட 1965 உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது ஒரு 30-35 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, அங்கு சுமார் 1,67,000 மின் இணைப்புகளை கொண்டு கிட்டத்தட்ட அதனுடைய வருமானங்கள் 5 கோடிக்கு மேல் இருக்கின்றது. அந்த பகுதியில் அதிகப்படியான காற்றாலைகளும் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 300 மெகாவாட்டுக்கு மேல் அங்கு மின் உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மின் பகிர்மான கோட்டமானது திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டத்திற்கு உட்பட்டு உள்ளது. கிட்டத்தட்ட 7 கோட்டத்தை உள்ளடக்கி உள்ளது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆலங்குளம் புதுசாக அந்த கோட்டம் உருவாக்கப்பட உள்ளது. 8 பகிர்மான வட்டங்களை கொண்டு கிட்டத்தட்ட பெரிய அளவில் அது அதிகமான பகுதியாக உள்ளதனால் தென்காசி பகிர்மான கோட்டத்தை கிட்டத்தட்ட கடையநல்லூர், சங்கரங்கோயில், தென்காசி, ஆலங்குளம் என்ற 4 கோட்டங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு தென்காசியை மையமாக கொண்டு ஒரு பகிர்மான வட்டமாக பிரித்து தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர்களை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறிய அந்த தென்காசி பகுதியில் ஒரு புதிய வட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நுகர்வோர்களுடைய அடிப்படையில் தான் அங்கே வட்டங்கள் பிரிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் 4 கோட்டங்களை இணைத்து ஒரு வட்டமாக கேட்டிருக்கின்றார்கள். அதை அதிகாரிகளோடு ஆய்வு செய்து பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துள்ளார்.